பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளை உங்களை காண செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கின்ற தலைப்பின் நிமித்தம் இயேசு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிமித்தம் நம்ம பேச போறோம். கர்த்தருடைய தேவ ஆவியானவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படி இந்த நாளிலே நம்ம சிறு ஜெபம் எடுத்து நம்ம கடந்து வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே இயேசப்பா ஸ்தோத்திரம் துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். சுவாமி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமம் இந்த நாளிலே மகிமைப்படட்டும். கேட்கிற ஒவ்வொருவரும் ஆவியானவர் சொல்வதை காதுடன் கேட்க கடவன். இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால நீங்க நம்ம கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீங்க. இந்த உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா இருக்கிறோம். ஆமென். இதோ நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அல்லேலூயா. ஷதாரியா கரபலஷே. இயேசு அப்படிங்கறா ஒளியா இருக்கிறாரா, மற்றவங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கிற மெய் ஒளியா இருக்கிறாரா, அவர் ஜீவனுள்ள ஒளியா இருக்கிறாரா. ஆமென். அல்லேலூயா. அவர் சத்திய வெளிச்சமா இருக்கிறார். ஆமென். இந்த நாளில அவர் நித்திய வெளிச்சமா அவர்தான் சத்திய வெளிச்சமா நம்மளை மாற்றும்படி இதனால கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. வேதம் சொல்லுது, நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. நீங்க வெளிச்சமா என்னன்னு நினைப்பீங்க? வெளிச்சம் என்ன? அன்பு. வெளிச்சத்துக்கு மிஞ்சின ஒரு அன்பே கிடையாது. அன்பு எல்லாத்தையும் காட்டும். அன்பு மன்னிக்கிறது தான் முதல் வெளிச்சம். மன்னிக்கிறது தான் முதல் வெளிச்சம். மன ஒழுக்கம் வெளிச்சம். வெளிச்சத்துக்கு எல்லாமே சொல்லணும். நீ நன்மை செய்கிற ஒவ்வொரு காரியமா வெளிச்சம் தான். அது கர்த்தருக்குள்ள கொண்டு ஒருத்தர் கொண்டு வர. ஆமென். இருள் இருக்கிற ஜனங்கள் கர்த்தர் இந்த வெளிச்சம் தான் கொண்டு போனார். அதனால தான் இந்த உலகத்துக்கு நான் ஒளியா இருக்கிறேன். யார் என்கிட்ட வராங்களோ, யார் நான் அவங்க கிட்ட போறவங்களோ வெளிச்சமா மாறுறாங்க. அவங்களுடைய பாவங்கள் நீக்கப்படுது, வியாதிகள் நீக்கப்படுது, மரணம் நீக்கப்படுது. இனி இருள் எது இருக்குன்னா பாவம், பயம், மரணம் எல்லாமே இருள். அல்லேலூயா. தீமை இருள். அல்லேலூயா. ஷிகாரபா தியாந்தரபோ ஷக்கரபலபாஷி. இயேசு எங்கங்க போனாரோ அங்க எல்லாமே வெளிச்சம் உண்டாச்சு. எல்லாரும் குணமடைஞ்சாங்க, ஞானம் பெற்றாங்க, சுகம் பெற்றாங்க, மரணமே ஜெயிச்சு எடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில உங்க கண் தெளிவா இருந்தா உங்க சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். வேதம் சொல்லுது, நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நம்ம தெளிவான கண்களுடையவரா இருக்கிறோமா. ஷியாகபா கரா தியாந்தரபஷே. உங்க கண்களை சீர்படுத்துங்க. ஒருவேளை உங்க பாவ கண்ணு இருந்துச்சுன்னா, ஒரு பெண்ணு இச்சையோட பாத்தீங்கன்னா நீ விபச்சாரம் பண்ணி ஆயிட்டு உங்க சரீரம் முழுவதும் வெளிச்சம் இல்லாத போயிடுச்சுன்னா, நம்ம பார்க்கிற கண்ணு எப்படிப்பட்ட கண்ணு? நம்ம சகோதரனே சகோதரிகளே, நம்மளோட பார்க்கிற கண்ணு எப்படி இருக்கு? சுத்தமா இருக்கிறதா? பிற பெண்களை இச்சையோட பார்க்கிறோமா? நம்ம கண்களை நம்மளே பரிசுத்தப்படுத்தும். இயேசு இடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே என்னை தெளிவான வெளிச்சமாக்குங்கப்பா. சத்தியம் உள்ள அந்த வெளிச்சங்களை வரட்டும் சுவாமி. அதான் சத்திய தேற்றவாய் வரும்போது எல்லா பாவத்தையும் நீதியும் குறித்து உங்களை கண்டித்து உணர்த்துவார். நீங்க நமக்கு காவியரை பொறுத்தது எதுக்கு தெரியாம? நம்மளை சுத்தமாக்க, வெளிச்சமாக்க. இந்த தேவ ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது எல்லா பாவத்தையும் நம்ம விலக்கி ஓட முடியும். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் எந்த இருளும் இயேசுவின் வரும்போது எந்த இருளும் இருக்கக்கூடாது. இயேசுவை நீ தரித்திருக்கிறவனா இருந்தா உலகத்தை வெறுக்கிறவனா இருக்க, உலகத்துல இருக்கிற இருளை மாத்துறவனா இருப்பேன். ஒரு சகோதரன் என்கிட்ட ஒரு சாட்சியை சொல்றேன். ஒரு சகோதரர் காலேஜ்ல சேர்றதுக்கு, அங்கிள் இந்த மாதிரி ஒரு காலேஜ் என்ன சேர்த்துட்டாங்க. அந்த காலேஜ்ல ஒரே கட்ட பழக்கம், ஒரே அவங்க அசுத்தமா இருக்கிறாங்க. அங்கிள் அந்த இடத்துல என்ன சேர்த்து விட்டுட்டாங்க, என்ன பண்ணுவேன்னு கேட்டா அதுக்கு நான் சொன்ன பதில், தேவாவே அந்த வசந்த மூலியமா பேசுறேன், நீ அவங்கள மாத்து. அவங்க இருள இருந்தாங்க, நீ வெளிச்சமா மாத்து. கர்த்தர் உன்னை ரட்சித்து இருக்கிறார், உன்னை வெளிச்சமா மாற்றிருக்கிறார், சத்தியமா மாற்றிருக்கார். நீ அவங்கள போய் மாத்து. கர்த்தர் அவங்களுக்குள்ள ஒரு புதுசா ஆக்கு. நீ ஒரு பரிசுத்த நடக்கல அவங்கள கொண்டு வா. நீ அந்த பாவத்துல போயிடாத, நீ அவனை கொண்டு வந்து மாத்து. அல்லேலூயா. இபாக்கரபா தியாந்தலோ ஷெலெபா ஹாலா புராத்தரபா ஷெலெபே. இயேசுவின் நாமத்தினால இந்த சிறிய ஜெபம் தேட்டணும். இந்த மாதிரி யார் யார் கண்ணு இருள இருக்கிறீங்களோ, கண்ணு இருளா இருக்கோ, அவங்க எல்லாம் வெளிச்சமா மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்க கண்ணு இபாக்கரா தியாந்தலோ ஷெலெபா வாரா ஷெந்தரபோ யாக்கரபோ ஷெலெபே. அந்த பையன் கேட்டப்போ நான் சொன்னேன், அவனை நீங்க போய் மாத்து. அந்த சபை அந்த காலேஜ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மாத்து. இயேசு இடத்துல கொண்டு வா, ஜீவன் இடத்துல கொண்டு வா, வெளிச்ச இடத்துல கொண்டு வா. உங்ககிட்ட சத்திய வெளிச்சம் உங்ககிட்ட இருக்குது, நீ வெளிச்சம் அப்படின்னு சொல்லும் போது அவன் ஆமென். அங்கிள் நான் பயந்து நின்றேன், எங்க அம்மா கூட நீங்களும் எங்க அம்மாவை தான் ஒரே மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். இந்த மாதிரி பயப்படக்கூடாது, இருளை கட்சி பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்மளை வெளிச்சாவா மாற்றுகிறார். எதன் மித்தம்? அவர் ரட்சிப்பின் மித்தம், அவர் வசனத்தின் மித்தம், அவர் வார்த்தையின் மித்தம், அவர் ஆவியின் மித்தம் நம்மளை வெளிச்சமாக்குகிறார். இதை நீ அறிஞ்சிக்கிறால போதும். இந்த சிம்சோன் பாருங்க, ஃபர்ஸ்ட் பிசாசு அடிக்கிறது சிம்சோனை கண்ணுல தான். கண்ணை பிணிடுவான், கட்டுவான். ஃபர்ஸ்ட் எந்த பாவத்தை சிக்கிக்கிற அந்த ரகசியத்தை நீ சொல்லிட்டுன்னா உன்னை கட்டி ஃபர்ஸ்ட் குருடாக்கிடுவான். கர்த்தருடைய வெளிச்சத்தை விட்டு உன்னை மாத்துவான். அதை தான் அவனுடைய வேலையே. பிசாசின் கிரியை எப்படிதான் இருக்கும்? அல்லேலூயா. இந்த வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடா. உன் கண்ணுக்காண்டி நீ நல்லா முன்னேறி போவ. உன் கண்ணை குருடாக்கிட்டா நீ எந்த நிலைமையில இருக்கிறன்னு உனக்கே தெரியாது. உன் கண்ணுக்காண்டி நீ யோசிக்கிறது கூட உன்னை
மொட்டை அடிச்சு விடுவோம், அசிங்கப்படுத்தி உன் வாழ்க்கையை கேவலப்படுத்திடுவோம். இன்னைக்கு அன்பு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை இதுதான் சாத்தானுடைய திட்டம். எங்க கட்டலாம், உங்களுடைய ரகசியம் என்ன, நீ எங்க விழிச்சு, ஒருவேளை சிற்றின்பமா, கைப்பழக்கமா, அசுத்தமா, பொருளாசையா, பொன்னாசையா, பெண்ணாசையா, மண்ணாசையா, இந்த மாதிரி உங்களை கட்டி வைப்பான். இன்னைக்கு அநேக சபையில் இருக்கிற பிள்ளைகளுடைய நிலைமை இதுதான். நீ போக்காரவாதி ஆண்டல பஷே வெளிச்சம் இல்ல, இருள இருக்கிற கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால வெளிச்சம் மேல உதிக்கணும். நீ பாஷகாதி அக்கரபலஷே ஓ நீ பாஷலபரி அத்தரபலவாக்கரபதில்ல சிலபே இயேசுவின் நாமத்தினால வா, ரத்தத்தினால வெளியே வா. நீ வாக்கலபலஷி கட்டி வைத்திருக்கிற பிசாசின் கட்டுகள், கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால இப்போது ஊராபா கலபஷே அந்த இருள் நீங்கட்டும், கட்டுகள் அறுபடட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஷாலவர பூக்கரபதிலாஷே ஒரு புதிய ஜீவனின் வெளிச்சம் உங்களுக்குள்ள வரட்டும், சத்தியத்தின் வெளிச்சம் உங்களுக்குள்ள பிரகாசிக்கட்டும், மை பிரகாசிக்கிற வழியாக இயேசு கிறிஸ்து அவங்களுக்குள்ள வரட்டும். வாலிப சகோதரியே, நீ ஆலபா சந்தரபலகுய் அந்த தீட்டை விட்டு வெளியே வா, இயேசுவின் நாமத்தினால வெளியே வா. அந்த பாவை விட்டு ஓ அந்த கல்யாண சகோதரோட தவறான தொடர்புடைய அசுத்தமான ஸ்திரியை காலேஜ் படிக்கிற ஆனாலும் செய்த தவற உனக்குள்ள நீ ஒளிச்சு வச்சு செய்யற அந்த பாவத்தை விட்டு வெளியே வா, இயேசுவின் நாமத்தினால. come out in the name of Jesus Christ. நீ ஷாகாரபா தியாந்தரபலோ சிலுவே இயேசுவின் நாமத்தை அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஷியாகரபலாஷி யூடியூப்ல நீ பார்த்துட்டு இருக்கிற உணர்வடி இயேசுவின் நாமத்தினால ரியாகா ரகா ரகா ரயாதலபா சந்தா விதோரபலபா அக்கரபதி ஆந்தல சிலுவே இயேசுவின் மாறாத நாமத்தின் மூலம் தேவ பிள்ளைகளே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இந்த மாதிரி அசுத்தமான ஒரு இருளான வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட துணிகரமான பாவம் செய்யாது. சிம்சனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான், வேடிக்கை பொருளா அவனை பிசாசை மாத்தி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. தாய் தகப்பனுக்கு கீழ்படிறதுல சொல் பேச்சு கேட்காம அந்த தவறான உறவு ஒன்று வாழ்க்கையை சீரடிச்சிடும். ஷிகாரபாலா வாக்கரபா தியாந்தல பஷா அந்த ஆகுனி தீர்ப்பை கொண்டு வரும். மகளே மகனே யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பாவத்தில் இருக்கிறீங்களா, கள்ள உறவுல இருக்கீங்களா, வெளியே வாங்க இயேசுவின் நாமத்தினால. தி ஷாகலபாதுரி வேதம் சொல்லுது எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு, நான் சரிகிற பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை. மிமோஷாலபாதிரி அது உங்க ஆலயத்தை நீ கெடுத்து போட்டா கர்த்தவனை கெடுத்து போவார் வசனம் சொல்லுது. ஷியாரபோக்கரபதலாதி எச்சரிக்கையை உணர்வடி இயேசுவின் நாமத்தினால